அப்படியாடி? நிஜமாவா? ஏய், நீ ஒன்றும் பொய் சொல்லல, உண்மையை தானே சொல்றேன். ஏய், சத்தியமா என்னால நம்பவே முடியலடி நீ சொல்ற இந்த விஷயத்த. நீ சொன்ன எல்லா வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம் தாண்டி. ஆமா, அது தெரியும் எனக்கு. இருந்தாலும் என்னால என்னையே நம்ப முடியல. ஒரு நிமிஷம் இரு. என்னடி ஆச்சு? கிள்ளி பாத்துக்கிட்டப்பா. என்னட்டா இங்க வரியா? பாறாங்கலத்துக்கு உன் தலையில போடட்டா? எப்பதான் இருப்ப போல இருக்கு. பிறகு உன்ன மாதிரி இருக்கீங்களுக்குலாம் அததான் செய்யணும். இப்படி தூரம் விளக்கமா சொல்லியும் அதை குடஞ்சி 1008 கேள்வி கேட்கறதோட இல்லாம அதையும் தாண்டி நம்பிக்கை இல்லாம உன்னையே நீ கிள்ளி பாத்துக்கிற. நான் காண்றது கனவா இல்ல நனவான்ட்டு சத்தியமா சொல்றேன்டி, உண்மையிலேயே இந்த அரிசி நடந்துச்சு. என்னாலேயே நம்ப முடியல. இருந்தாலும் நான் உடனே உங்ககிட்ட சொல்லி நந்தாடி ஆர்வ கோளாறு தாங்க முடியல. எங்க அம்மா சொன்ன அப்பமே நேரா வீட்டுல போய் சொல்லிட்டேன். எனக்கு நடுக்கம் தாங்க முடியல. அதான் இந்த அண்ணாச்சி கடையில இருந்து போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போன் பண்றதா சரிதான், ஆனா நீ தெரிஞ்சுக்கிட்டே வா போன் பண்ற. ஆமா, அதான் சொன்னேன்ல, அவசரம் தாங்கல, உடனே நியூஸ் உன் காதுக்கு போடணும்ட்டு. மஞ்சு, ஏன் மஞ்சு? லூஸ். என்ன? ஏய், எப்படி நடந்துச்சு நரசியம்? ஏய், என்ன இருக்க சொல்லு. நீ சொல்றது நிஜம் தானே? ஒருவேளை பொய்யா மட்டும் இருந்துச்சு மவளை, நான் உன்னை நேர்ல பார்த்தேன்னு வை, உன் மண்டைய 2ஆ உடைச்சு விடுவேன். ஒழுங்கு மரியாதையே சொல்லு. நீ என்கிட்ட விளையாடி தானே பார்க்க. ஏன் மஞ்சு உன்னதான்? இவ வேற நேரங்கள தெரியாம சும்மா ஒயாம மஞ்சே கூப்பிட்டுட்டு இருட்டி. நான் எம்பட்டு சீரியஸான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ வேற. இப்ப உன்னதான் கொஞ்சம் வாயேன். என்ன ஏடி பரிமளா, லைன்ல தானே வெயிட் பண்ற? ஆமாட்டி. யார் அங்க உன்னை கூப்பிட்டே கிடக்குது? அவசரம்னா போயிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த கிறுக்கிதான் குளிக்கும் போது அலறிட்டே கிடக்குறா. வெளியில இம்புட்டு தரமா புலம்பி தள்ளி எம்மா என் காதுல இருந்து ரத்தம் மட்டும்தான் வரலாமா. சரி, குளிக்கும் போதாவது கொஞ்சம் விட்டு வைப்பா, நம்ம நிம்மதியா சுத்தி தலையான்னு பார்த்தா இப்பவும் விட மாட்டேங்கிறா. பாத்ரூம்ல இருந்தே பழக்கம் பேசிட்டு இருக்கா. நேரம் போக மாட்டேங்கிறா. அதான் நான் கதவுக்கு பார்த்தாலும் நின்று அவ சொல்றதுக்கெல்லாம் ஊன் கொட்டிட்டு இருக்கணுமா, அந்த அம்மையார் உள்ள நின்று குளிச்சுக்கிட்டே நம்மகிட்ட பழக்கம் பேசுவாங்களா? என்ன டீ நியாயம் இது? அப்பெல்லாம் பண்ற ஆள் இல்ல. ஏதாவது அவசரமா இருக்க போது போய் கேளு. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. நீ மேல சொல்லு, என்கிட்ட சொல்ல. ஒரு கையில சோத்து தட்டும், இன்னொரு கையில போனுமா இருக்கு. நான் தின்னுட்டு பிறகு போன் அடிக்கேன், சரியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ இம்புட்டு தூரம் சொன்னதே எங்களுக்கு போதும். நீ சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு அப்படியே கிளம்பி நேரா இங்க வந்து சொல்லு. இன்னொருக்கா போன்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, புரியுதா? சரி சரி. எனக்கு சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடலட்டி, அதான் முதல்ல உன்கிட்ட சொல்லணும்னே போன் அடிச்சேன். சரி, வைக்கட்டுமா? ஏய் பிசாசு, என்ன செவிடு? நானும் எம்பட்டு நேரமா கூப்பிட்டே கிடக்கேன். ஏன் இப்படி காதுல விழுந்து விழாத மாதிரி கண்டுக்காம இருக்கேன்? கொஞ்சம் வாயேன். ஏய் போடி, நான் என்ன நீ வச்ச ஆளா? எனக்கு வேற வேலை இல்ல. ஏய் எரும மாடே, பொடி பண்ணி. ஏய் மஞ்சு, என்ன இப்ப அங்க வந்தேன்னு வச்சுக்கேன். எதுக்கு? அங்க ஒருத்தி பாத்ரூம்ல கடந்து அலையிட்டு கிடக்கல, போய் என்னன்னு கேட்கறத விட்டு நீ இங்க இருந்தே பதில் சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு முதுகுக்கு சோப்பு போடணுமா? நீ வேணா போறியா? ஏய், இப்ப நீ அங்க போய் கேட்கியா இல்ல நான் வரட்டா? போதுல உடனே உனக்கு. சரி இரு, நானே போய் கேட்க. ஏய் எருமை, என்னடி? ஏய், எதுக்கு நீ இந்த வரத்து வர? என்னன்னு சொல்லி தொலை. இங்க பாரு, கோவப்படாம பொறுமையா கொஞ்சம் என்னன்னு கேட்டாதான் நான் பதில் சொல்லுவேன். எது கேக்குறது பிச்சை, இதுல கௌரவம் வேற. போதும், ரொம்ப ஓவரா சீனை போடாத. என்னன்னு இப்ப நீ சொல்றியா இல்ல நான் போட்டா? ஏய் கோச்சுக்காரட்டி, நீ ரொம்ப கோவப்பட்டா எனக்கு பயத்துல என்ன சொல்றதுனே தெரியல. பயமா உனக்கா? வேணும்ட்டா வந்து பாக்குறியா எப்படி என் கை காலம் நடுங்குதுன்ட்டு? என்ன பேச? நீ குளிச்சுக்கிட்டு இருக்க, அங்க நான் வந்து பாக்கணுமா? பின்ன நம்பாம நீ தானே சொல்லிட்டு கிடக்கா? அதுக்கு சரி என்னன்னு சொல்லி தொலை. நான் சொன்னா கோச்சுக்க கூடாது, என்கிட்ட கோவமா பேசக்கூடாது, சரியா? நான் குளிக்க வர அவசரத்துல என் தாவணிய கட்டிலே மறந்து வச்சுட்டேன் பாத்துக்க. இது ஒரு நாள் கண்டிப்பா நடக்க நினைச்சேன், ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்கணும் நான் கனவுலயும் நினைச்சு பாக்கல. ஏய், நீ தாவணிய மட்டும் தானே மறந்து வச்சுட்டு வந்த? ஏன் இல்ல, நீ சொல்றத கேட்கும்போது குளிக்க மறந்துட்டியோன்னு நினைச்சேன். என்ன நான் உள்ள இருக்கேன்ற தைரியமா? கிண்டல் அடிச்சு வை, நான் வெளில வந்தேன்னா அவ்வளவுதான் நீனு. இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல இல்ல. குளிக்க போகும்போது எதையாவது மறந்து விட்டுட்டு போறதை சோழியா வச்சிருக்கேன். ஏதோ ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, டெய்லியுமா ஒரு மனுஷி மறந்துட்டு போவா? இதே வாடிக்கையான எப்படி? தப்பு நடக்கிறதுலாம் வாழ்க்கையில சகஜமாப்பா. ஆமாப்பா, ஒண்ணு தாவணி மறந்து விட்டுட்டு போயிருது, இல்லாட்டு பாவாடையை விட்டுட்டு போயிருது, எதுவும் இல்லைன்னா டவலை விட்டுட்டு போயிடுறது. இன்னைக்கு என்னவோ தெரியல, அதிசயமா டவலை மட்டும் எடுத்துட்டு போயிருக்கேன், ஆனா தாவணியை கோட்டை விட்டுட்டேன். ஏய் ரொம்ப கொண்டாட்டாதானே? டவல் தாண்டி ரொம்ப முக்கியம், அதை எடுத்துட்டு வந்துட்டல, பிறகு என்ன? ஆமாமாமா, டவல் தான் ரொம்ப முக்கியம். எப்படி டவலை சுத்திட்டு வெளியில வந்துருவியா? அப்போ இது இல்ல, டவல் தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னல இப்போ, அதான் இன்னைக்கு முழுக்க டவலோட சுத்துவியா? பேச வந்துட்டா பேச, செய்யறது தப்பு, இதுல வாய் வேற. டவல் தான் ரொம்ப முக்கியமா. என்ன பேச்சு முச்சே காணும்? எனக்கு வெளில வர முடியாதுன்ற தைரியமோ? புரிஞ்சா சரி. இவளுக்கு பஞ்ச
கேட்ட பெரும் பஞ்சாயத்தா இருக்கும் போல இருக்க. உங்களுக்கு சண்டையை வளர்க்க பிடிக்கிறதுக்கே தனியா ஒரு ஆளை வேலைக்கு போடணும் போல. ஏய் என்ன அவ கேட்டதை கொடுத்துட்டியா இல்லையா? ஏன் நீ எடுத்துட போறியா? உனக்கு வாய் ரொம்ப தான் நீளுது. ஆமாமா அவ வாய் ரொம்ப பேசுறா. அவ வாயில 2 போடுமா. ஏய் பாத்ரூம்ல இருக்கதால தப்பிச்சா பாத்துக்க. தைரியம் தான் வா வந்து 2 போடு. உள்ள வர மாட்டேன்ற தைரியமா? எதுக்கு உள்ள வந்து எனக்கு காய்ச்சல் வரதுக்கா? இம்புட்டு நேரம் வாய் மட்டும் வக்கனியா பேசுற. உள்ள வானா இப்படி பீச்சி கழிக்கிற. ஐயோ கடவுளே, நாம இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னோம்னா பைத்தியம் பிடிச்சி தலைமுடி அம்பட்டும் பிச்சு வீசி இருக்குது தெருவில் ஓட வேண்டி வந்துடும். ஐயோ கடவுளே, இந்த பிள்ளைங்களோட ஒரே போராட்டமா போச்சு. இதுவும் ஒரு வகையில பார்க்க நல்லா தான் இருக்கு. இதே மாதிரி இவளுங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் இந்த பெரிய சகோதரிகளா ஒற்றுமையா ஒன்னா இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்மணி, இந்நேரம் நீ எங்க இருப்ப? என்ன பண்ணிக்கிட்டு இருப்ப? ஓயாம உன் நினப்பாவே இருக்குமா? நம்ம பிள்ளைங்களாம் வளர்ந்து ஆளாகி இருக்குமா? இந்நேரம் பெரிய பிள்ளைங்களா இருப்பாளுங்களே. மூத்தவளுக்கு அநேகமா கல்யாண வயசு நெருங்கி இருக்கோம்ல. நான் சாகிறதுக்குள்ள ஒரு வாட்டியாச்சும் உன்னை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. என்னை பார்த்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீ என்னை மன்னிச்சாதான் நிம்மதியா நான் கண்ணை மூடுவேன். அப்பதான் இந்த கட்டையும் வேகும். இல்லாட்டி நான் செஞ்ச பாவம் என் மனசை கடந்து உறுத்திக்கிட்டே கிடக்கும். நீ எங்க இருக்க கண்மணி? எப்போ கண்மணி என்னை பார்க்க வருவ? என்னால் கண்டிப்பா உன்னை பார்க்க வர முடியாதுமா. நீயாதான் என்னை தேடி வரணும். என்னை மன்னிப்பியா? உனக்காக தான் கண்மணி நான் என் உசுரை கையில் பிடிச்சிட்டு இருக்கேன். நீ எப்போ என்னை பார்ப்பியோ அந்த நிமிஷம் என் உயிர் என் உடம்ப விட்டு போயிடும். என்னை ரொம்ப நோக்கடிக்காத கண்மணி. சீக்கிரமா என்னை தேடி வந்துடுறேன்ன. அரையும் குறையும் அழுத்துக்கிட்டு ஒரு நடபிடமா வாழ்றது ரொம்ப சங்கடமா இருக்குமா. எப்படா நிம்மதியா கண்ணை மூடலான்னு காத்துக்கிட்டு இருக்கமா. ஒருவேளை உன்னை பார்த்த மாற்றத்துல ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து எனக்கு உடம்பு நல்லாயிட்டுனா நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணுன்ற ஆசை என் உள்ளத்துக்குள்ள கிடக்குமா. அது நடக்குமா? அதுக்கான தகுதி எனக்கு இருக்கா இல்லையான்றது நீதாமா சொல்லணும். நம்ம இழந்த சந்தோஷம் நல்ல இனிமையான வாழ்க்கை திரும்ப எனக்கு கிடைச்சதுன்னா என்ன மாதிரி ஒரு பாக்கியசாலி யாரும் இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்கம்மா. ஆனா ஒன்று கண்டிப்பா சொல்றேன், அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சதுன்னா நான் இந்த தடவை கோட்டை விட மாட்டேம்மா. ஏன்னா எனக்கு பக்கபலமா என் மாப்பிள்ளையும் இருக்கான். உன் கூட ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ற பாக்கியம் எனக்கு கிடைக்குமா கண்மணி? கண்மணி யாரு? நான் தான். அட நம்ம மாப்பிள்ளையா? இங்க யாருன்னு நினைச்சீங்க? வேற யாரும் நான் நினைக்க போறேன். ராமையாவும் நினைச்சேன். சேத்த நேரத்துக்கு முன்னாடி வந்துதான் டிஃபன் ரெடி ஆயிட்டு இருக்கு, மாத்திரை போடணும்னா போடுங்கன்னு சொன்னாப்ல. அதான் ஒருவேளை மாத்திரையும் கையுமா வந்து நிக்கானோன்னு பார்த்தேன். அப்படியா? ராமையா நினைச்சீங்களோ? ஆமா மாப்பிள்ள. சரிங்கத்தா, நான் நம்பிட்டேன். அப்புறம் மாப்பிள்ள உன் ஃபோன் ரொம்ப நேரமா அடிச்சிட்டு கிடந்து நானும் கூப்பிட்டு பார்த்தேன் பாத்துக்க. நீ சத்தம் தரலன்னதும் சரி ரூமுக்கு வெளியில நிக்க போல உள்ள வந்ததும் சொல்லுவோன்னு இருந்தேன். சரி நான் பாத்துக்கிடுறேன். நீங்க முதல்ல டேப்லெட் போடுங்க. இது கிடக்குதுயா, முதல்ல ஃபோன் எடுத்து யாருன்னு பாரு. யார் போட போறாங்க பாத்துக்கலாம் தான். நீங்க முதல்ல டேப்லெட் போடுங்க, சாப்பிடணும்ல. அது ரொம்ப கசக்குது. இதுக்கு என்ன செய்ய? உடம்பு நல்லா காண்டாமா? அப்பதானே மெதுவா கையெல்லாம் அசைக்க முடியுது. இன்னும் கொஞ்ச நாள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தா உடம்பு நல்லாயிடும். நீங்க நல்லபடியா நடக்கலாம் டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. அவரு கிடக்காரு. என்னது? சரிப்பா, நீ போட்டு தூரம் சொன்ன பிறகு நான் திங்காம இருப்பேனா? கண்டிப்பா நான் போட்டுக்கிறேன். எனக்கு கை கட்டுற தூரம் தானே இருக்கு. நீ முதல்ல போன் எடுத்து யாருன்னு பாரியா. ஏதாவது அவசரமா இருக்க போகுது, பரவா அதனால ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. யாரு போட்டிருக்கா? அம்மா, உங்க மாமியார் தான் போட்டிருக்காவ. அப்படியா? முதல்ல எடுத்து பேசுப்பா, ஏதாவது அவசரமா இருக்க போகுது. அங்க இருந்து போட்டிருக்காங்கன்னதும் உங்க பொண்டாட்டிக்கு எதுவும் தேவையா இருக்கும், அதுக்காக போட்டிருப்பாங்கன்னு. பொண்டாட்டி மேல எம்பிட்டு பாசம் உங்களுக்கு. ஆமா என்ன பாசம் வச்சுட்டாலும் அப்படின்னு இழுக்கிய. நான் எங்க அப்படி சொன்னேன்? நீ உன் மாப்பிள்ள குசும்ப காட்டுற பத்தியா? சரி நான் மாத்திரையை முழுங்குறேன், நீ போய் போனை பேசிட்டு வா. அம்மா, உன் போனை போட்டு நீ இம்பிட்டு நேரமா எங்க போயிருந்த? டவலோட வந்து நிக்கா. உங்க ரூம்ல ஹீட்டர் ஒர்க் ஆகல, அதான் என் ரூமுக்கு போய் குளிச்சுட்டு வந்தேன். ஓ சரி, நீங்க டேப்லெட் போடுங்க, நான் போய் அம்மாட்ட என்னன்னு பேசிட்டு வரேன். சரி மாப்பிள்ள, ஏமாத்திடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் வந்து எண்ணி பார்ப்பேன் எத்தனை டேப்லெட் மிச்சம் இருக்குன்னு. அட உனக்காக இல்லைனாலும் எனக்காக இல்லைனாலும் என் கண்மணிக்காக நான் கண்டிப்பா மாத்திரை சாப்பிடுவேன். அப்போதானே என் உடம்பு சுகமாகும். திருச்சி நல்லபடியா நடமாடினா தானே என் கண்மணியை தேடி போக முடியும், அவளை பார்க்க முடியும். இப்போ என் கண்ணதுல இருந்தோம் அவ எங்க இருக்கான்னு கூட எனக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதே. தமயந்தி, எம்மா தமயந்தி. ஏன் ரொம்ப நேரமா ஆளே காணோம்? ரூம்ல தேடினாலும் இல்ல, கூப்பிட சத்தமும் தர மாட்டேங்க. குளிக்கிறா? என்னது குளிக்கிறாளா? எம்பட்டு நேரமா? நல்லா தெரியுமா?
உண்மையிலே குளிக்கிறாளா இல்ல உள்ள கடந்து உறங்கிட்டு கிடக்காளா? ஏய் என்ன? இதே சந்தேகம் தான் எனக்கும். சொன்னா அடிக்க வராவ. பங்குக்கு நீ கொளுத்தி போட்டதுக்கு அக்கா நீ நல்லா கண்டியா? அவ போகும்போது கையில பாய் தலன் எதுவும் வச்சிருந்தாளா இல்ல வெறுங்க இடம் வீசி ஆட்டிக்கிட்டு போனாளா? இப்ப என்ன சொல்ற? அதான் அம்மையும் மோள ஒண்ணு சேர்ந்த பிறகு நான் எதுவும் சொல்ல முடியுமாங்க? ஏய் மஞ்சு அடியே உள்ள வந்தன் வை அவ்வளவுதான் பாத்துக்க. மலை மலன்னு குளிச்சிட்டு வா. எம்பிட்டு நேரமா ஒரு மனுஷன் குளிச்சிட்டு கிடப்பா? போனமா வந்தமான்னு இருப்பியா? அதை விட்டுட்டு இப்படி உள்ளே குடி இருந்து இருப்பியோ? மத்தவங்களா இது வேலை பார்க்காண்டாமா? அம்மா என்ன? அம்மா என்ன நான் சொல்றேன், அவ சொல்றத நீ நம்பாத. என்ன எனக்கு முந்திட்டா நீ என்ன தப்பு இருந்துச்சு அர்த்தமா? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ஓடிட்டு கிடக்கு? அப்படி பாருமா, குளிக்க போச்சுல ட்ரெஸ் மறந்து விட்டுட்டு போயிட்டா. அதான் நீ கொண்டு போய் கொடுத்தல பரவாயில்ல. அது அந்த அம்மையாருக்கு மாண்டாமா. ஏன் நீ தான் கேட்டு சொல்லலாம். மக்களே ஏமா எனக்கு இந்த ட்ரெஸ் வேண்டாமா? ஏய் வந்தனா அடிபடுவ பாத்துக்க. நீ தானே கட்டில கிடக்குற ட்ரெஸ் எடுத்துட்டு வான்னு சொன்னேன். ஆனா இது நான் போடலையே, நான் போட்டிருக்கேனே. ஐயோ இந்த ட்ரெஸ் எனக்கு வேண்டாம், சார் எடுத்துட்டு வா. ஏமா இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஓட்ட? நல்லா தானே இருக்கு. அதெல்லாம் முடியாது, நான் அதை தான் உடுத்திருக்கேன், அதனால நீயும் அதை தான் போடணும். இந்த ட்ரெஸ் வேண்டாம். ஏமா பிடிக்கலையா? ஏ நீ அந்த ட்ரெஸ் மாத்த முடியாது, எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி அப்ப நான் வேற போட்டுக்கிறேன். அம்மா இங்க தான் நிக்காவ, மறந்துட்டியோ? என்னடி ரூல்ஸ் இதெல்லாம்? நீ எதை போட்டியோ அதை தான் நானும் போடணுமா? அப்படிதானே நம்ம இது வரைக்கும் இருக்கோம். பிறகு அதே மாதிரி தான் இருக்கணும். இப்ப என்ன புதுசா கேள்விலாம் கேக்குற? வேற போடணுங்கிற இல்லன்னா நான் வேற போடுவேங்கிற? அம்மா எத்தனை முறை சொல்லியிருக்காவ, உனக்கு தெரியாதாங்க? என்ன புதுசா நடிக்கிற அப்படி? ஐயோ இவளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. அடியே போன வாரம் தானே இந்த ட்ரெஸ்ஸை போட்டோம், அதுக்கு பரவாயில்ல இந்த வாரமும் இதை போடக்கூடாதா என்ன? நம்ம என்ன மழை போல குவிச்சா வச்சிருக்கோம்? 5-6 உடுப்பு தானே வச்சிருக்கோம். பிறகு துவச்சி ஒன்னா மாத்தி அதே தானே கட்ட வேண்டி வரும். அதான் வாரத்துக்கு ஒரு தடவை வருது. அப்படி என்ன என்ன பஞ்சாயத்து ஓடுறீங்க? அத அங்க கேளுங்க. பாருங்கம்மா இதே ட்ரெஸ் ஓயாம எடுத்து மாற்றா.